சுமார் 250,000 பேர் அங்கு திரண்டனர். அந்த அமைதி பேரணியில்தான் வரலாற்று சிறப்புமிக்க சொற்பொழிவாற்றினார் மார்ட்டின் லூதர் கிங். உலகை மெய்சிலிர்க்க வைத்த அந்த பேச்சில் அவர் இவ்வாறு கூறினார்: எனக்கு ஒரு கனவு உண்டு. ஒரு நாள் இந்த தேசத்தில் என்னுடைய 4 பிள்ளைகளும் அவர்களுடைய தோல் நிறத்தின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும். என்றாவது ஒரு நாள் வெள்ளையர் இனச் சிறுவர்களும் கருப்பர் இன குழந்தைகளும் கையோடு கைகோத்து நடக்க வேண்டும். அந்த பேரணி நடந்த அடுத்த ஆண்டே, அதாவது 1964ஆம் ஆண்டு, சம உரிமைக்காக பாடுபட்ட லூதர் கிங்குக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வேறு வழியில்லாமல் 1965ஆம் ஆண்டு கருப்பினத்தவர்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது அமெரிக்க அரசாங்கம். அதனைத் தொடர்ந்து கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சமம் என்பதை பிரகடனப்படுத்தும் மனித உரிமை சட்டத்தை அமெரிக்கா நிறைவேற்றியது.